வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மாமே. ஒன் பீஸ்ல பிளாக் பீரியட் பைரட் குரூ இருக்காங்க இல்லையா, அதுல இருக்க எல்லாருமே மண்ட குளர் பிடிச்சவங்களா இருக்கானுங்க. கேப்டன் டீச்சர் எடுத்துக்கிட்டோம்னா எப்ப என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. அவன மாதிரி இருக்க ஏகப்பட்ட பேரை பிடிச்சு போட்டு அவனோட பைரட் குரூவை இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆக்கிட்டான். கரண்டா ஒன் ஆஃப் த யான்கோவா இருந்துகிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லையா, அதை தேடி தேடி ஹண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனும் ஒரு ரகமா இருக்கானுங்க. ஒருத்தன் என்னடானா எப்பவுமே ஜாலியா சரக்கு போட்டு சுத்திட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து கில் பண்றப்போ ஹாப்பியா ஃபீல் பண்றான். இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டோம்னா அவன் வந்து சிக்னஸை கிரியேட் பண்ணி ஜாலியா ஸ்ப்ரிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த பைரட் குரூல ஏகப்பட்ட பேர் வந்து இருக்கானுங்க. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கிறது யாராரு, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல், அவங்களுக்கு என்ன ரோல் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 11th வாஸ்கோ ஷார்ட். இவன் வந்து நம்ம ஸ்ட்ரா ஹேட்ல ஜோரோவுக்கு வந்து செட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். ஸ்வாட்ஸ்மேனான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எப்பவுமே ஜாலியா சரக்கு போட்டு சுத்திட்டு இருப்பான். நம்ம ஜோரோவுக்கு வந்து சூப்பரா சிங்க் ஆயிடும். இவன் வந்து இம்பல் டவுன்ல 6th லெவல்ல இருந்த ரொம்ப கொடூரமான ஒரு கைதி. இந்த 6th லெவல்ல யாரை பிடிச்சி போடுவானுங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒஸ்டான கிரைம் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்கள தான் பிடிச்சி வந்து 6th லெவல்ல வந்து போடுவானுங்க. அங்க போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களான்னா அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க. ஐசோலேட் வந்து பண்ணிடுவானுங்க. ஸோ அதோட எய்ம்ங்கிறது என்னன்னா, மென்டலா அவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இப்படி ஒருத்தர் இருந்தாண்டா அப்படின்னு சொல்லி தெரியாம பண்ணணும். அந்த மாதிரி யாரை பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள தான் 6th லெவல்ல வந்து பிடிச்சி போடுவானுங்க. பிளாக் பீரியட் வந்து என்ன பண்ணிருப்பானா, இம்பல் டவுன்ல பிரேக் பண்ணிருப்பான் இல்லையா, அப்போ 6th லெவல் போயிட்டு அதுல இருந்து ஒரு சில பேரை ரிலீஸ் பண்ணி என்னோட பைரட் குள்ள வந்து சேர்த்து இருந்திருப்பான். ஸோ டீச்சிக்கு ஏத்த மாதிரியானவங்க எல்லாம் அங்க இருந்தனால பிடிச்ச எல்லாரையும் என்னோட பைரட் குள்ள வந்து போட்டான். இவன் எப்பவுமே சரக்கு போட்டு சுத்திக்கிட்டு தானே இருப்பான். இது அவனோட வீக்னஸ் கேட்டீங்கன்னா வீக்னஸ் கிடையாது, இது அவனோட பெரிய ஒரு பிளஸ். இவன் வந்து 8th டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, ஹெவி ட்ரிங்கர். ஸோ இந்த ட்ரிங்க் பண்றதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, இவனோட பவர்ஸை வந்து இவனால பூஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இவனோட பவர்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஃபயர் வந்து பார்த்திருப்போம். அந்த ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதுல இவனோட ஃபயரை யூஸ் பண்றப்போ அந்த ஃபயர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து கபு கபு நோமி டைப் வந்து பாரமிசியா. ஸோ இவனால ஃபயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. வேற ஒன்னும் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இவன் சொடக்கு போட்டு ஃபயர் வர வச்சான் இல்லையா, மேபி அவனோட பாடி பார்ட்ல வேற ஒரு எபிலிட்டி யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் கன்ஃபார்மா தெரியல. இவன் எவ்வளவு சரக்குல இருக்கானோ அவ்வளவுக்கு வந்து பவர்ஃபுல். 10th டாக் கியூ. இவன் தான் அந்த பைரட் குரூவோட டாக்டர். 9th டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கா இருப்பான். இவனுக்கு வந்து ஹெவி சிக்னஸ் வந்து இருக்கும். இவனால தனியா வாக் பண்ணி போறதே ரொம்ப கஷ்டம். அதனால அவன் வந்து எப்பவுமே ஒரு குதிரையில வரதை வந்து நம்ம பார்த்திருப்போம். அந்த குதிரையாவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குமானா அது கிடையாது. அதுவுமே சிக்கா தான் இருக்கும். ஆனா அதுவுமே டெவில் ஃப்ரூட் வந்து ஈட் பண்ணிருக்கும். உமா நோமி அது வந்து ஜோயன் டைப். அதால என்ன பண்ண முடியும்னா ஃப்ளை பண்ண முடியும். இவ்வளவு வீக்கா இருக்கவனையா டீச் வந்து அவனோட பைரட் குள்ள வந்து சேர்த்திருப்பான்? அப்படி கிடையாது. இவனுக்கு ஒரு நிக் நேம் வந்து இருக்கு, டெத் கார்டுன்னு சொல்லிட்டு. இவனோட டெவில் ஃப்ரூட் என்னன்னா சிக் ஃப்ரூட். இவனால சிக்னஸை கிரியேட் பண்ணி அதை மத்தவங்களுக்கு ஸ்ப்ரிட் பண்ண முடியும். இந்த சிக்னஸை கிரியேட் பண்றான் இல்லையா, அதனாலதான் அவன் வந்து வீக்கா இருப்பான். அதை தாண்டி செம்ம இன்டெலிஜென்ட். இவனால நிறைய டிசீஸை அசால்ட்டா கியூர் பண்ண முடியும். இன்டெலிஜென்டா இன்னொன்னு பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, நிறைய ஆப்பிள் வந்து கிரியேட் பண்ணுவான். அந்த ஆப்பிள வெடிக்க வைப்பான். லூஃபியும் ஜோரோவும் அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருப்பானுங்க. அப்படி இருந்தும் இவன் வந்து லூஃபிக்கு ஆப்பிள் கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த சீனை இப்ப பார்க்கலாம். இவன் எவ்வளவு கொடூரமானவன். இவன் வந்து இம்பல் டவுன்ல பிரேக் பண்ணாங்க இல்லையா, சோ அதுல இருந்து வந்த ஒரு பர்சன் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து இவன் டீச்சர் வந்து இருந்திருக்கான். இவன் வந்து பாக்குறது வீக்கா தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். 9th சஜுவான் வோல்ஃப். இவன் வந்து பாக்குறதுக்கு பெரிய ஜெயிண்டா இருக்கான் இல்லையா, சோ அது எப்படி வந்ததுங்கிறத நான் வந்து சொல்றேன். இவனும் இம்பல் டவுன் 6th லெவல்ல இருந்த ஒரு கைதியை தான், அதை பிரேக் பண்ணி தான் அவனோட பைரட் குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கான். இவனோட ரேஸ் வந்து ஜெயிண்ட். பட் மத்த ஜெயிண்ட் எல்லாம் கம்பேர் பண்றப்போ இவன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா இருப்பான். ஏன்னா இவனோட டெவில் ஃப்ரூட் டெக்கா நோமி. சோ அந்த டெவில் ஃப்ரூட் ஈட் பண்ணனால இவனோட சைஸை இவனால இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கொலாசல் பேட்டில் ஷிப்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஜெயின்ஸா இருந்தாலே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அதுலயும் இவனோட சைஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா இவனால அட்டாக் பண்ண முடியும். சோ இவனோட பெரிய பிளஸ் என்னன்னா, இவனை அட்டாக் பண்ணி கடல்ல தூக்கி போட்டாலும் இவன் ரொம்ப பெரிய சைஸா இருக்கனால தண்ணியில இருந்து இவனால எந்திரிச்சு நிக்க முடியுது. ஆனா நார்மலா ஒரு தரையில நிக்கிறானையா, அப்போதைக்கும் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் பவர் இருக்கும்ல, அதே லெவல்ல தண்ணிக்குள்ள இருக்க வந்து உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இவனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, இதை இவனால சேஞ்ச் பண்ண முடியும். இவன் வந்து 7th டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருக்கான். 8th கேத்தரினா டிவோன். இவ வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்டான மோசமான பைரேட் வுமன். இவளுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கிரசன்ட் மூன் ஹண்டர்னு சொல்லிட்டு. இவளை வந்து இம்பல் டவுன்ல 6th லெவல்ல வந்து அழைச்சிருந்திருப்பானுங்க. நம்ம டீச்சரை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பைரேட் குள்ள வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பா. இப்போதைக்கு இவ பிளாக் பீரியட்ல என்னவா இருக்கானா, டைட்டானிக் ஷிப் 6th கேப்டனா இருக்கா. இவளோட டெவில் ஃப்ரூட் வந்து இனோனோமி. இது வந்து மித்திக்கல் ஜோயன். இதோட பவர்ங்கிறது என்னன்னா, இவளால இன்னொருத்தவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அது எந்த அளவுக்கு எக்ஸாக்டா இருக்குன்னா, அவங்களோட ட்ரெஸ், அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி அளந்து வச்ச மாதிரி இவரால வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இவரால
9 டெயில் ஃபாக்ஸா ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, ஹியூமன் வித் 9 டெயில் ஃபாக்ஸ் ஃபார்ம்லயும் இவளால இருக்க முடியும். இதோட ஃபுல் பவர் வந்து நம்ம பார்க்கல. லைட்டா சின்ன மிமிக் மாதிரி தான் நம்ம இதை பார்த்திருக்கோம். இவளோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்றப்போ இவளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப ஸ்பீடா இருப்பா. இவளோட டியூரபிலிட்டியும் ரொம்ப அதிகம். என்ன பண்ணிருக்கான்னா, யார் மாதிரி ஆகிறாலோ அவங்களோட தலையெல்லாம் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. இது மித்திக்கல் ஜோயனா இருக்கே, இதை அவேக்கன் பண்றப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணி இவளால வந்து ஸ்பை பண்ண முடியும். இவளை வந்து ஹெக் டார்க்லயும் பார்க்கலாம். நம்ம சட்டனோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காண்டி அங்க வந்து இருந்திருப்பா. 7th லெஃபிட். இவனோட லுக் வந்து ஒரு மெஜஸ்டிக் லுக் மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பான்னா, வெஸ்ட் ப்ளூல வந்து போலீஸ் ஆஃபீஸராக தான் இருந்திருப்பான். அங்க இருக்கவங்கள ரணக்கொடூரமா நடத்தி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் வந்து பைரேட் வந்து ஆயிருந்திருப்பான். இவனோட ஸ்பெஷல் என்னன்னா, இவனால ஹிப்னாட்டிசிஸ் வந்து பண்ண முடியும். மெரைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் ஜஸ்டிஸ் கேட்டை வந்து ஓபன் பண்ண முடியும். அதை இவனோட பவரை யூஸ் பண்ணி ஓபன் பண்ண வச்சிருந்திருப்பான். அது மட்டும் கிடையாது, இவன் வந்து ஸ்பை பண்றதுல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் பிளாக் பேர்டு பைரேட்டோட நேவிகேட்டர். இவனுக்கு வந்து உளவு பார்க்குற ஸ்கில் இருக்கு. இவன் விங்ஸ் வேற வச்சு எஸ்கேப்பும் ஆயிருந்திருப்பான். பட் இவனோட டெவில் ஃப்ரூட் என்ன, அது என்ன பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாக்டா தெரியல. மேபி ஜோயனா இருக்கலாம், இல்லைன்னா மித்திக்கல் ஜோயனா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா இவனும் பவர்ஃபுல்லா தான் இருப்பான். இல்லைன்னா பிளாக் பீரியட் வந்து அவனோட க்ரூல வந்து சேர்த்திருக்க மாட்டான். இவன் 5th டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருக்கான். 6th அவலோ பிசாரோ. ஸோ இவன் வந்து கிங்கா இருந்திருப்பான். கிங்கா இருந்து இவனோட பவரை யூஸ் பண்ணி ரொம்ப ஒஸ்டா அங்க பண்ணிட்டு இருந்தனால அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இவனுக்கு அகேன்ஸ்டா வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தியிருப்பாங்க. அதோட விளைவா இவனை தூக்கி ஹிம்பிள் டவுன் 6 லெவல் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. ரிலீஸ் பண்ற ஆளெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கானுங்கன்ட்டு. இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து சிமா நோமி எடுத்து, அதுக்கப்புறமா ஸ்டோன். இதோட இவனால மெர்ச் பண்ண முடியும். மெர்ச் பண்றதுனால இவனால அதை மேனிபுலேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பண்ணுவான்னா, ஒரு என்டையர் ஐலாண்டை கூட இவனால மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அதில் கனெக்டா இருக்கனால யாராவது ஒருத்தவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆக நினைக்கிறாங்க, இல்லை எங்கேயாவது போயிட்டு இருக்காங்கன்னா இவனால அதை சென்ஸ் பண்ணி எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண முடியும். மெர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவன் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சானா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். இவனால ஒரே அடியில அசால்ட்டா ஒரு பெரிய சிப்பையே நசுக்க முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு ஷிப்பு வந்து கீழே முழுக போகுதுன்னா இவன் வந்து நல்லா ஜெயிச்சாண்டிக்கா மாற முடியறதுனால அந்த ஷிப்பை இவனால வந்து ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும். இவனோட பெரிய பிளஸ்ங்கிறது இவனோட அட்டாக்கிங் பவர் தான். டைட்டானிக் ஷிப் 4th கேப்டன் வந்து இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இவனோட பவர் வந்து யாரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா, நம்ம பீக்கா இருக்கா இல்லையா, ஸோ பீக்காவோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பீக்காவை கம்பேர் பண்றப்போ இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன்னா பீக்காவோட ஸ்டோனை மட்டும் தானே மேனிபுலேட் பண்ணி பேட்டில் பண்ண முடியும். பட் இவனால ஸ்டோன் பிளஸ் எர்த்து பண்றதுனால இவனோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகம். 5th வான் அகூர். இவன் தான் இந்த பைரேட்டோட ஸ்னைப்பர். ஆளு பாக்குறப்பவே தெரியும் அவன் ஸ்னைப்பர் தான் சொல்லிட்டு. இவனை வந்து நம்ம ஜாயா இருக்கு இல்லையா, அப்பவே வந்து இவனை பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து இவன் வந்து பிளாக் பீரியட் பைரேட்டோட வந்து இருந்திருப்பான். இவனோட ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். இவனால ரொம்ப லாங் ரேஞ்சில இருந்தும் இவனால ஷூட் பண்ண முடியும். அதுக்கு இன்னும் பெரிய பிளஸ்ஸா அமையிறது இவனோட டெவில் ஃப்ரூட் பபு நோபி. ஸோ இதால என்ன பண்ண முடியும்னா, இவனால டெலபோர்ட் ஆகிக்க முடியும். ஸோ இதோட பெரிய பிளஸ் என்னன்னு வச்சுக்கங்களேன், அட்டாக் பண்ண வர்றாங்கன்னா அங்க இருக்க மாதிரியே இருப்பான், டக்குன்னு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுவான். ஸோ அது மட்டும் கிடையாது, இவன் ஸ்னைப்பரா இருக்கனால லாங் ரேஞ்சில இருந்து இவனால ஷூட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால ரொம்ப தூரத்துக்கு வந்து இவன் டெலபோர்ட் ஆகி ரொம்ப ஹையான இடத்துல இருந்துட்டு டார்கெட்டை அசால்ட்டா அடிப்பான். ஸோ இவனை மட்டும் கிடையாது, மற்றவங்களையும் இவனால டெலபோர்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் பிசிக்கலா கான்டாக்ட் வந்து இருக்கணும். இவனுக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, சூப்பர் சோனிக்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இவன் 3rd டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருந்துகிட்டு இருக்கான். 4th ஜீசஸ் பர்கஸ். இவன் வந்து டீச்சோட ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்துகிட்டு இருக்கான். இவன் டீச்சுக்கு ரொம்ப ரொம்ப லாயலா இருக்கான். இவனுக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, சாம்பியன். இவன் பிளாக் பீரியடோட 1st டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருந்துகிட்டு இருக்கான். ட்ரெஸ்ரோசா இருக்குல்ல, அவன் பேட்டில் பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். கொரிடா கொலிசியம் இருக்கு இல்லையா, அங்க சண்டை போறதுக்காக இவன் வந்து வந்திருந்திருப்பான். ஏஸோட டெவில் ஃப்ரூட் பவர் இருக்கு இல்லையா, சோ அதை கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவன் வந்திருப்பான். அங்க இருக்க நிறைய பேர் இவனை பார்த்தோன்னே ரெகக்னைஸ் வந்து பண்ணிடுவாங்க, இவன் வந்து பிளாக் பீரியட சேர்ந்தவன் சொல்லிட்டு. ஸோ அந்த பேட்டில் வந்து ரொம்ப இன்டர்னா தான் போயிட்டு இருக்கும். ஆனா அங்க சாபோ இருந்தனால இவனால ஏஸோட டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருக்க முடியாது. இவன் வந்து சாபோக்கு அகைன்ஸ்டா பேட்டிலும் பண்ணியிருந்திருப்பான். பேட்டில் பண்றப்போ சாபோவை இவனால வின் பண்ணியிருக்க முடியாது. இவனோட பவர்ங்கிறது, இவனோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு பெரிய பாறையை கூட அசால்ட்டா அவனால தூக்கி எறிய முடியும். இவன் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸராகவும் இருக்கான். அதுவும் ரொம்ப லேட்டரா தான் இருந்திருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து ரிக்கா நோபி. இது என்ன பண்ணும்னா, இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கும். சாபோ கிட்ட தோத்திருந்தாலும் ரெவல்யூஷனரி ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைன் பண்ணியிருந்திருப்பான். நம்ம லாவோட பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சண்டை போறப்போ ஒரு பெரிய மவுண்டனை கூட தூக்கி இவனால எரிஞ்சிருக்க முடியும். அந்த டெவில் ஃப்ரூட் வந்து இவனுக்கு அந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருந்திருக்கும். 3rd சிரியு. இவன் வந்து சரியான மண்டக்கோளாறு பிடிச்சவன். இவன் வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துகிட்டு இருப்பான்னா, இம்பல் டவுன்ல ஹெட் ஜெயிலரா வந்து இருந்துகிட்டு இருப்பான். ஸோ அப்படி இருந்து ஏன் இவன் கைதி ஆனானா, அங்க இருக்க நிறைய கைதியை இவன் கில் பண்ணிருப்பான். என்னதான் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டான். அதுல இவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை கில் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கனால இவனை பிடிச்சி லெவல் 6ல வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ டீச் வந்து ஜெயில பிரேக் பண்ணலையா, பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இவனோட ஹெல்ப்னால தான் இன்னும் நிறைய கைதியை வந்து இவனால மீட் பண்ண முடிஞ்சிருக்கும். அதுலேருந்து வெளியில வர்றதுக்கும் இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரா இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கான் சுக்கி சுக்கி டோபி. இந்த டெவில் ஃப்ரூட் வந்து நம்ம சாஞ்சிருக்கா இல்லையா, அவனோட ட்ரீம் டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட் யூஸரால ஃபுல்லா யாருக்குமே தெரியாத மாதிரி மறைய முடியும். ஸோ அப்படி இருக்கனால ஸ்வாட் யூஸ் பண்ணி பேட்டில் பண்றப்போ இவனோட அட்டாக்கை கெஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யூஸ் பண்ற ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதோட நேம் வந்து நொட்டாச்சி. இது வந்து ஃபேமஸான ஸ்வாட் லிஸ்ட்ல வந்து இந்த ஸ்வாடுமே இருக்கு. செகண்ட் குசான். இந்த குசான் வந்து பிளாக் பீரியட் பைரேட்ல சேர்ந்தான் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அவனோட பைரேட் குரூ வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரா நமக்கு வந்து தெரியுது. ஸோ இவர் வந்து ஏன் சேர்ந்திருப்பாருன்னா, இவருக்கும் நம்ம சகாசுகி இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கும். சென்கோக்கு வந்து அந்த ஹெட் பொசிஷன்லேருந்து வந்துருவார் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு யார் அடுத்து போறது அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள வந்து சண்டைங்கிறது நடந்திருக்கும். அதுல சகாசுகி வின் பண்ணனால இவன் வந்து மெரைன்லேருந்து வெளில வந்திருப்பான். ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய தியரிஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு தியரி வந்து பிளாக் பீரியடை ஸ்பை பண்றதுக்காண்டி தான் அங்க போயிட்டு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. அது கரெக்டா இருக்கிறதுக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இவரோட டெவில் ஃப்ரூட் ஹே ஹே நோபி. இதோட பவர்ங்கிறது ஐஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. ஸோ இவர் வந்து தரமா பேட்டில் பண்ணது யாருக்கு அகைன்ஸ்டானா, நம்ம கார்ப்புக்கு அகைன்ஸ்டா. அப்போதைக்கு அவர் பிரைம் லெவல் பவர்ல இருந்திருக்க மாட்டாரு, ஆனாலும் தரமா வந்து அவரும் சண்டை போட்டிருப்பாரு. இவரு பிளாக் பீரியடோட 10th டைட்டானிக் ஷிப்போட கேப்டனா இருக்காரு. ஃபர்ஸ்ட் டீச் தான் அந்த பைரேட் குரூவோட கேப்டன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இவன் மட்டும் தான் ஒன் பீஸ் வேர்ல்டுலயே 2 டெவில் ஃப்ரூட் யூஸரா வந்திருக்கான். அடுத்த டெவில் ஃப்ரூட்டையும் தேடிட்டு இருக்கான். ஸோ இவனோட திங்கிங் அதுக்கப்புறமா சேர்க்கிற பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, எல்லாருமே விசித்திரமா வந்திருக்காங்க. டீச்சர் எடுத்துக்கிட்டோம்னா 2மே பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட் யூஸரா வந்திருக்கான். யாமி யாமி நோமி இது வந்து டார்க்னஸை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. இன்னொன்று வந்து குரா குரா நோமி இது வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபென்சிவான டெவில் ஃப்ரூட். பட் இந்த யாமி யாமி நோமி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ஃபைனலா ஒரு பெரிய வேலையை பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டீச் வந்து கிங்காக நினைக்கிறான். அவனுக்குள்ள என்ன பிளான் இருக்கு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறான்னு சொல்லிட்டுலாம் தெரியல. உங்களுக்கு பிளாக் பைரேட் குரூல யார் ரொம்ப பிடிக்கும், யாரை நீங்க பவர்ஃபுல் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க.